மகாராஷ்டிரா முதலமைச்சராகிறார் தேவேந்திர பட்னாவிஸ். அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். அங்கு பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணி பெரும்பான்மை பெற்றது. இந்த நிலையில் அங்கு பாஜகவினுடைய சார்பிலேயே முதலமைச்சர் ஆவார்கள் என்ற தகவல் சொல்லப்பட்டது. தற்போது அதிகாரப்பூர்வமாக அந்த தேர்வு பணி என்பது நடைபெற்றிருக்கிறது. சார்ந்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, விவரங்களை பதிவு செய்யுங்கள். மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய புதிய முதல்வராக யார் பொறுப்பேற்க உள்ளார்கள் என்பது தொடர்பான ஆலோசனை கூட்டம் என்பது இன்று காலை முதல் மகாராஷ்டிராவில் நடைபெற்று வரும் நிலையில் அதிகாரப்பூர்வமாக தற்பொழுது சட்டப்பேரவை தலைவராக தேவேந்திர பட்னாவிஸை அதிகாரப்பூர்வமாக முன்மொழிந்து அதற்கான அனுமதி என்பது பாஜகவுடைய எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் தற்போது எடுக்கப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக பாஜகவுடைய மேலிட பொறுப்பாளர்களான நிர்மலா சீதாராமன் மற்றும் விஜய் ரூபானி ஆகிய இரண்டு பேருமே இன்று காலை மும்பை சென்றிருந்த ஆலோசனையில் ஈடுபட்டிருந்த நிலையில் தற்போது அதிகாரப்பூர்வமாக பாஜகவுடைய லெஜிஸ்லேட்டிவ் கட்சியினுடைய அந்த கூட்டம் என்பதும் நடைபெற்று முடிந்துள்ளது. அந்த கட்சியினுடைய கூட்டத்தில் தான் அதிகாரப்பூர்வ தலைவராக தேவேந்திர பட்னாவிஸ் தற்போது தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அது மட்டுமல்லாமல் இன்று மாலை 4 மணிக்கு மகாயுத்தி கூட்டணியின் சார்பாக சிவசேனா, பாஜக மற்றும் தேசியவாத காங்கிரசினுடைய தலைவர்கள் 3 பேருமே நேரடியாக சென்று ராஜ்பவனில் ஆளுநர் அவர்கள் கோர உள்ளார்கள். அதிகாரப்பூர்வமாக முதல்வர் மற்றும் துணை முதல்வர் தொடர்பான அறிவிப்புகள் இன்னும் சற்று நேரத்தில் மகாராஷ்டிராவின் சார்பாக வெளியிடப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மகாராஷ்டிரா முதலமைச்சராக தேவேந்திர பட்னாவிஸ் தேர்வாகிறார். அது சார்ந்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.